சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்முடைய இருதயங்களை திருப்பலாம். 145ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒரு தலைப்பை சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தாங்குகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தாங்குகிறவர். கர்த்தர் தாங்குகிறார். சொல்லுங்க, கர்த்தர் தாங்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் தள்ளுகிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். சத்துரு தள்ளுகிறான், கர்த்தரோ நம்மை தாங்குகிறார். சத்துரு நம்மை கீழே விழ தள்ளுகிறான், தேவனோ தூக்கி எடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பல நிலைமைகளில் மனுக்குலம் விழுந்து போனதை கர்த்தர் தூக்கினார், அதே வேளையில் தாங்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல நிலைமைகளிலே, பல சூழ்நிலைமைகளிலே, பல நிலைமைகளிலே கர்த்தர் மனுக்குலத்தை ஆண்டவர் தாங்குகிறார். கொஞ்சம் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாய் சுருக்கமாக நம்மளோடு பேசுகிறேன். ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்குள்ளே அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாய் ஒரு 7 காரியங்களை நான் கொஞ்சம் வேகமாய் சொல்ல போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பல நிலைமைகளில் மனுக்குலத்தை ஆண்டவர் தாங்குகிறார் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர். இது நீங்கள் மனசில் வச்சிருங்க. ஒரு பிக்சர் உங்களுடைய மனசில் இருக்கணும். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கரம் எவ்வளவு பெரியது என்றால், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன் அவருடைய மிக பிரமாண்டமான கரத்தினால நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். தாங்குகிற அவருடைய கரத்தை தாண்டி நீ கீழே விழப்போவதில்லை. அல்லேலூயாவா. தாங்குகிற அவருடைய கரத்தை தாண்டி நீங்கள் கீழே விழ முடியாது என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிரிக்கெட்டில் இந்த கேட்ச் பிடிப்பாங்க பாருங்க, அப்படி பிடிக்கிறதுல மற்றவர்கள் இந்த கையில் இந்த பெரிய க்ளவுஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அப்படி அந்த பின்னால் அந்த கோல் கீப்பராக அவங்க பிடிக்கிறத விட மற்றவங்க பிடிக்கும்போது ஒரு கொஞ்சம் கஷ்டம். அந்த கையில், ஏன்னா இந்த 2 கையில் பிடிப்பாங்க. அநேக நேரங்கள் ரொம்ப ஹைட்லேருந்து வரும்போது கையில் விழுந்து வெளியே விழுந்துடும், நிறைய மிஸ்டேக் ஆகும். ஆனால் இந்த கையில் இந்த க்ளவுஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அது இந்த கையும் பெருசாக இருக்கும், அடியும் படாது. அதை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவான், ரொம்ப ஈஸியாக பிடிப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு உலக பிரகாரமான ஒரு விளையாட்டில் ஒரு மனுஷன் கையில் அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு உரையை போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக பிடிக்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் அவருடைய கரங்களில் நம்ம ஏந்துவாராக. அவருடைய கரங்களை தாண்டி விழப்போகிறது இல்லவே இல்லை. சரி, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை தாங்குகிறார் என்று ஒரு 7 குறிப்புகளை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஒன்று, 46ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 46:3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் அன்பு பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் கவனிங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. எங்கிருந்து தாங்கினேன்? அங்கிருந்து ஆரம்பிச்சிருவோமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர. கர்த்தர் சொல்றார், உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் போது உனக்கு தெரியாது. அந்த 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 சிந்தனை இல்லாவிட அறிவு, அதற்குரிய அந்த ஞானம் எல்லாம் அப்போ இல்லை நமக்கு. நாம் யாராவது தாயின் கற்பத்தில் இருக்கிற நாட்களில், அங்கே இந்த 10 மாதம் நான் எப்படி அந்த இருட்டு அறைக்குள்ளே இருந்தேன் ஏதாவது தெரியுமானா தெரியாது. எப்படி நான் சுவாசித்தேன், எப்படி நான் புசித்தேன், எப்படி நான் உருவானேன், எப்படி நான் வளர்ந்தேன், ஒன்றுமே தெரியாது. ஆனால்
நீ தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு உன்னை அழிப்பதற்கு சத்துரு திட்டம் வகுத்தான். தெரியுமா? அது தெரியுமா? அல்லேலூயா. நீ தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு உன்னை அவன் அந்த ஒரு பிரமாத பிண்டமாய் உன்னை ஆக்கிவிட நினைத்தான். நீ பிறந்த போது உன்னை கொல்ல நினைத்தான். இன்றைக்கு வாசித்தோமே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில், அங்கே ஏரோது 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளை என்ன செய்தானா? கொலை செய்தான். இப்படி சிறு பிள்ளைகளை வேட்டையாடுவதில் அவன் அதிக கவனமாக இருக்கிறான். ஏனென்றால் ஒருவராவது ரட்சிக்கப்படக்கூடாது, ஒருவராவது மனம் திரும்பி ஊழியக்காரர்களாய் வந்துவிடக்கூடாது, அவர்கள் பிறரை ஆத்துமாதம் செய்கிறவர்களாய் எழும்பிவிடக்கூடாது, என்னுடைய ராஜ்யத்திற்கு எதிராக தடையாக அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சத்துரு அவ்வளவு கவனமாக இருக்கிறான். நீ தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு உன்னை அழிப்பதற்கு எத்தனையோ தடவைகள் அவன் திட்டங்களை வகுக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவில நீ இருந்த நாள் முதற்கொண்டு நான் உன்னை ஏந்தினேன். நீ தாயின் கருவில் உற்பத்தி ஆன நாள் முதற்கொண்டு நான் உன்னை தாங்கினேன். அங்க தாங்கினது தான் அந்த கரம் இன்று வரைக்கும் நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளே நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தாயின் கற்பத்தில் மகனே மகளே உன்னை தாங்க ஆரம்பித்தது முதல், தாயின் கருவிலிருந்து நீ வெளியே வந்த நாள் முதற்கொண்டு எத்தனையோ தடவைகள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பாஸ்டர் அம்மாவுக்கு 5வது குழந்தை வயிற்றில் 6வது மாதம். அதற்கு முன்னால் 4 பெண் பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண் பிள்ளை உனக்கு சாமுவேல் என்று பெயர் வை என்று. அன்னைக்கு ஆலயத்தில் ஆராதனை முடிந்தவுடனே சொல்லி பாசமை எழுப்பிவிட்டு கர்த்தர் ஆண் பிள்ளை என்று சொல்லுகிறார். சாமுவேல் என்று பெயர் வைப்போம் என்று பெயர் வைத்தோம். பாருங்க, தாயின் கருவில் வைக்கப்பட்ட பெயர் அது. அந்த நாள் முதற்கொண்டு அவனுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு சபையில ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்து வியாழக்கிழமையில கரந்தானேரிக்கு கூட்டத்திற்கு நானும் பாசமும் சைக்கிள் தாப்போம். சைக்கிளில் பாசமும் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 6 மாதம் போகிறோம். அந்த ரயில்வே ட்ராக்கில் அப்படி ஏறி இறங்கணும் பாருங்க. ஒரு கல்ல ஒரு வலிக்கு கீழே விழுந்தாங்க பாருங்க. டமானி விழுந்த அடி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலைஞ்சிரும் நினைச்சோம். அதுல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள். பாசமுக்கு கெட்ட சொப்பனம், வயிற்றுல வந்து யாரோ அடிக்கிறதை போல பல தடவைகள். குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகும் அவனுக்கு ஏற்பட்டதான பிரச்சனைகள். தலையிலெல்லாம் அங்கங்க உடம்பெல்லாம் காயமே இல்லாத இடம் இருக்காது, அவ்வளோ இருக்கும் குழந்தையிலிருந்து. அத்தனை பிரச்சனைகள். ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவன் ரொம்ப கை குழந்தை. சமாரபுரம் சர்ச்சுக்கு போயிட்டு வருகிறோம். அப்போ ஒரு மலை, அந்த சமாரபுரம் காணந்து அப்படி திரும்பி இந்த பக்கம் வருகிறோம். ஐக்கரண்டு போகிற வழியில் அந்த சைக்கிள் வந்து ஒரு பள்ளம், அது கொஞ்சம் தண்ணி தான் கிடந்த மாதிரி இருந்தது. அதில் விழுந்தது பாருங்க, பெரிய குழி டமானி விழுந்தது. பாவம் பாசம் அங்கே போய் விழுந்தான் கையில் குழந்தை. என்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று அதே கருந்தாநேரிக்கு மறுபடியும் ஒளித்துக்கு போகிறோம். அதே ரயில்வே ட்ராக்கில் குழந்தையோடு விழுந்தாங்க. பல தடவைகள். 3 பானாங்குளத்தில் ஒரு 125 ரூபா எங்களுக்கு இந்த வீடு வாடகை. மச்சி இருக்கும், அதாவது அந்த மாடின்னு ஒன்று சொல்லி, அப்போ அதை மச்சி இந்த கட்டை குத்திருப்பாங்க. அதில் ஒரு ஏணி, இந்த கம்பில் ஏணி இருக்கும். அது பக்கத்தில் தான் இவன் படுத்திருக்கிறான். சின்ன குழந்தை ஒரு 9 மாதம் நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏணி திடீர்னு விழுந்துச்சு பாருங்க. விழுந்தா அந்த குழந்தையினுடைய தலைக்கும் அந்த ஏணி விழுந்ததுக்கும் ஒரு 2 நூல் கணம் தான் இருக்கும். விழுந்தா மூளைலாம் செதறி இருக்கும். என்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 அடைப்பில் ஒரு செய்வினை வீட்டில் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுறோம். சபை மக்கள் எல்லாரும் போய் நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவன் தவழ்ந்து கொண்டு இருக்கிற காலம். ஒரு ரெனால்ட்ஸ் பெண்ணு யார் கொடுத்தாங்களோ தெரியல, மூடி இல்லாமல் அந்த உள்ள இருக்க அந்த எழுதுறதும் இல்லை, வெறும் அந்த பின்னால் இருக்கிற அந்த இது பட்டும் வாயில் வச்சு
விளையாடிக்கிட்டே ஊழ்ந்துருக்குறான். அப்படியே வச்சு ஒரே அழுத்து. சாசு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து தலை குப்புற விழுந்தா இவ்வளோ நீளம் உள்ள போயிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொண்டைக்குள்ளே அப்படியே உருவி எடுத்தா அந்த குட்டினாக்கு இருக்குல்ல, இவ்வளோ நீளத்துக்கு பெண்ணுக்குள்ளே அப்படியே வருது. அல்லேலூயா. ரத்தம் அப்படியே குப்பு குப்புன்னு வருது. நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் ஆண்டவர் சில நேரங்கள் நமக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா, சில வெளிப்பாடுகளை கொடுக்கறது இல்லை. கொடுத்தா நமக்கு ஓப்பனாக சொல்லிடுவோம். சொன்னால் உடனே பிசாசு கண்ணு வச்சுருவான். ஓ அப்படியா அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ நான் சபையில் சொல்லி ஜோம் பண்ணணும், அதிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை பிறந்த பிறகும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் போதே நான் உன்னை ஏந்தினேன். இன்னும் ஒரு தடவை கரங்களுக்கு தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை ஏந்துகிறவர். தாயின் கருவில் இருந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உன்னை ஏந்துகிறார். 2 சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35வது வசனம் வாசிக்கலாம். 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அதுக்கு அடுத்த வசனம் ஒரு பெரிய செய்தி. அது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். வேண்டாம், அதுக்கு மேல் உள்ளதை மட்டும் நான் சொல்லிடுறேன். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் எதை கொண்டு நம்மை தாங்குகிறார் என்றால், தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்து, இல்லைன்னா ரட்சிப்பு நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. அந்த கேடகத்தினால் தேவன் நம்மை தாங்குகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு எதுவாக இருக்கிறது? கேடகம்னா என்ன? எதிரிகள் நம்மை தாக்கும் போது அது நம்மேல் படாதபடிக்கு அதை நம்மை தடுக்கிற, எதிரியின் ஆயுதத்தை தடுக்கிற ஒரு பாதுகாப்பின் கேடயம். ஆமா தானே? அப்ப ரட்சிப்பு எதுவாக இருக்கிறதா? சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகிறதற்கு எது நமக்கு உதவியாக இருக்குது என்றால் அந்த ரட்சிப்பின் கேடயம். அந்த ரட்சிப்பின் கேடயத்தை தந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் கேடகத்தை தந்து அவர் நம்மை தாங்குகிறார். ஆகையால் மகனே, ரட்சிப்பை இழந்து போகாதே. அந்த ரட்சிப்பு உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பை தந்து உன்னை என்ன பண்ணுகிறாரா? தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகினாலே அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். அந்த ரட்சிப்பு உனக்கு மிக முக்கியமான ஒன்று. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாராக. ஏசாயா 41:10 மூன்றாவது குறிப்பு. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை, நல்லா கவனிங்க, வசனத்தை கொஞ்சம் கருத்தாய் ஆழமாய் கவனிங்க. எதனால் தாங்குவேன்? என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என் வலதுகரத்தினால் தாங்குவேன் சொல்லல. எப்படி சொல்றாரா? அப்படின்னா என்ன? அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆமென். சங்கீதம் 48:10 வாசித்துருங்களேன். சங்கீதம் 48:10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வசனத்தை சரியாய் கவனியுங்கள். கர்த்தர் சொல்கிறார், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆமென். அப்ப நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை தாங்க வேண்டுமானால் எந்த கரத்தினால் தாங்குவார்? தம்முடைய, நீ விழுகிறாய் என்றால் உன்னை தாங்குவதற்கு அங்கே நீதி தேவை. அம்மாவா, அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது.
நீ விழும்போது கர்த்தர் உன்னை தாங்கினால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீதி இருக்கணும், தேவ நீதி. அந்த நீதியினால் உன்னை தாங்குகிறார். அநீதி காணப்படுமானால் உன்னை தாங்க முடியாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயாவா. அவருடைய கரம் நீதியின் கரம். விழுந்து போன யூதாசை கர்த்தரால் தாங்க முடியவில்லை. விழுந்து போன பேதுருவை ஆண்டவர் தாங்கினார். ஏனென்றால் இங்கே நீதி இருந்தது, அவனிடத்தில் அநீதத்தின் கூலி இருந்தது. அவன் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவாரே அல்லாமல் அநீதியினாலே நீ விழுந்து கர்த்தர் ஏன் என்னை தாங்கவில்லை என்று கேட்டால், கர்த்தர் எதனால் தாங்குகிறார்? நீதியின் கரத்தினால் தாங்குகிறார். அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அவர் அடித்தால் அந்த அடி நீதி நிமித்தம் இருக்கும். தாவீதை ஆண்டவர் அடித்தார். தாவீதின் பிள்ளையை ஆண்டவர் அடித்தார். தாவீதை பார்த்து சொன்னார், பட்டை உன் வீட்டை விட்டு விலகாது என்றார். அதே தாவீதை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதே கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. காரணம், தேவன் நீதி உள்ளவர். அவரிடத்தில் எவ்வளவு வேணும், அநீதி இல்லை. அம்மைவா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இதே கரம் உன்னை உயர்த்தும். இதே கரம் உன்னை வாழ வைக்கும். இதே கரம் உன்னை கன்மலையின் மேல் கொண்டு உட்கார வைக்கும். ஆனால் உன்னிடத்தில் அநீதி 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 காணப்படுமானால், நான் சொல்லுகிறேன், அதே கரம் உன்னை அடிக்கவும் செய்யும். ஏனென்றால் அது நீதியின் வலதுகரம். அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய கரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? எப்பொழுதும் அது ஆணிகளால் கடாவப்பட்டு இருக்கிற கரமாக பார்க்கிறீர்களா? அந்த ஆணிகள் கடாவப்பட்டதும் நீதி நிமித்தமாகவே கடாவப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எத்தனை தடவை வேண்டுமானால் துணிகரமாய் பாவம் செய்து விழுவேன், நீர் என்னை தாங்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் அது தேவ நீதிக்கு புறம்பாக இருந்தால் இல்லையாவா? சரி, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லணும். ஆக நான் கொஞ்சம் வேகமாய் போகிறேன். ஆகையினாலே 3 நீதியின் வலதுகரத்தினால் அவர் என்னை தாங்குகிறார் என்று பார்க்கிறோம். 4 சங்கீதம் 41 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர், அதே படுக்கையில் எத்தனையோ நாட்கள் சுகமாய் தூங்கினவன் தாவீது. இசைகளை கேட்டுக்கொண்டு நடனங்களை பார்த்து கொண்டு இன்பமாய் தூங்கினவன். ஆனால் இன்று வியாதியாய் கிடக்கிறான். அதே கட்டிலில் வியாதியாய் கிடக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர். ஆனால் அந்த 41 சங்கீதத்தை கொஞ்சம் எடுங்க. அதில் அந்த 41 சங்கீதத்தில் இதை நம்ம வாசிக்கணும். எந்த சூழ்நிலைமையில கர்த்தர் அவனை தாங்குகிறார் அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன். 6வது வசனம் 6, ஒருவன் என்னை பார்க்க வந்தால், யாரு? எல்லாரும் கவனிங்க, பிராக்டிக்கலா யோசிங்க, நடைமுறையில் கொஞ்சம் பாருங்களேன். நமக்கு ஏதோ சரீரத்தில் வியாதி வந்துருச்சு, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துட்டு, ஏதோ ஒரு இழப்பு வந்து விட்டது. ஒருவன் நம்மை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அப்படின்னு என்ன? நம்ம கிட்ட பார்க்கும்போது, பாஸ்டர் ஐயோ பலவீனமா இப்படி வந்துருச்சா, பிரதர் சிஸ்டர் இப்படி சோம்லையா உங்களுக்கு, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், தைரியமா இருங்க அப்படி சொன்னா இருதயத்தில் வேற மாதிரி யோசிக்கிறானா? இருதயத்தில் சொல்லுங்க, வேற மாதிரி யோசிக்கிறான். 8வது வசனம் பாருங்க, என்ன யோசிக்கிறான் பாருங்களேன். 8வது வசனம்,
தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். ஆனா என்ன பேசுறான்? தைரியமா இருங்க, நான் ஜெபம் பண்றேன். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். அல்லேலூயா. பார்க்க வியாதியா இருக்கிறவனை பார்க்க வந்தா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே கண்ணோட்டம் விடுகிறான். கண்ணு வெளியே போய் சொல்றான், முன்னாலே மாதிரிலாம் அந்த பிரதர் சிஸ்டருடைய கண் இல்லை, முன்னாலெல்லாம் அப்படியே பளிச்சுட்டு இருக்கும், இப்போ அப்படியே ஒரு மாதிரி மங்கலா இருக்கு. எதெல்லாம் கவனிக்கான்னு பாருங்க. அதிக நாள் வண்டி ஓடுமான்னு தெரியல, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல வந்த மாதிரி இருக்கு, மஞ்சள் காமலையும் இருக்குமோன்னு தெரியல. தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு போய் வந்தது எதுக்கு வந்திருக்கிறான்? வியாதியாய் கிடக்கிறவனை பார்க்க வந்திருக்கிறான். ஆனால் வஞ்சனையா பேசுறான். தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு போய் தெருவில் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாருங்க. அல்லேலூயாவா, அல்லேலூயா. இதுதாங்க உலகம். மனுஷர்களை படிக்கிறதற்கு ஒரு ஜென்மம் போதாது. ஆமாவா? மனுஷர்களை படிக்கிறதற்கு நமக்கு ஒரு காலங்கள் 100 வயசு போதாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காலத்தை கிடையாது, பைபிள் படி கிடையாது. இன்னொரு வாழ்க்கை கடவுள் தந்தால் இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், எப்படி மக்களை நடத்தணும், எப்படி புரியணும், மனைவியை எப்படி வச்சிருக்கணும், புருஷனோடு எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எல்லாம் தெரியும். ஆனால் கிடையாது. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த ஒரே வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால தான் சபையில் சொல்லி கொடுக்கிறோம். சரி, இப்படிதான் மனுஷன் இருக்கிறான். அவன் எப்பொழுது சாவான்? அதை விட கொடுமை பாருங்க. தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது இல்லை என்கிறார்கள். மாத்திரம் அல்ல, இன்னொரு வார்த்தை வரும் பாருங்க. அவன் எப்பொழுது, 5வது வசனம், அவன் எப்பொழுது, இப்படி யாராவது இருக்காங்களா உலகத்தில்? இருக்காங்க. அல்லேலூயா. அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இப்பதான் நாம வாசிக்கணும். எந்த வசனம்? 6வது வசனமா இல்லையா? இல்லை, நம்ம எதை வாசித்தோம்? 3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை மனுஷன் தாங்குவானா? எப்பொழுது சாவான் நினைக்கிறான், எப்பொழுது அழிவான் நினைக்கிறான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் நினைக்கிறான், அவன் செத்து போனா அவன் சொத்தையும் சேர்த்து ஆட்டை போடலாம் நினைக்கிறான். அவன் போயிட்டா எப்போண்டா அன்னை சாவான் திண்ணைய என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில், அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் உங்களை தாங்குவார். வியாதியாக இருந்தால் தாங்குவார், பலவீனப்படும் போது தாங்குவார். இந்த மயக்கங்கள், இந்த தலை சுத்துன்னு சொல்கிறாங்க பாருங்க, எம்மோ அது சின்ன சின்ன பலவீனம் கூட மோசமாக தான் இருக்குது. அப்படியே பிடிச்சி தள்ளுது பாருங்க. கால் இடராதபடி கர்த்தர் தாங்கினார், கீழே விழுந்து விடாதபடி தாங்கினார். கர்த்தர் நம்மை தாங்குகிறார். ஆமென். சரி, தாவீதுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நம்ம நினைப்போம். சோத்திரம். சரி, 94 சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எது தாங்குது? நீதியின் வலது கரத்தினால் கர்த்தனை தாங்குகிறார். படுக்கையில் விழுந்த அவனை கர்த்தர் தாங்குகிறாரா? ஆனா இங்க சொல்லுகிறது எது என்னை தாங்குகிறது? அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா சத்துரு தள்ளுறான் பாருங்க. ஏன்னா பைபிள் அப்படித்தானே சொல்லுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினான். அவன் தள்ளுறான். ஏதோ ஒரு இடத்துல அவனை கொண்டு போய் தள்ளிவிடணும்னு நினைக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கென்று ஆட்களை கொண்டு வருகிறார். திட்டமிட்டு
சில சதி வேலைகளை செய்கிறான், உன்னை எப்படியே தள்ளிடணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் பக்தன் சொல்றான், அவன் தள்ளும்போது என் கால் என்ன செய்யுது? சறுக்குகிறது, என் கால் சறுக்குகிறது. இதை நம்ம அதிகமாக எங்க சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க வயல்களில் வேலை பார்த்த பிள்ளைகளை பார்த்து கேட்டா தெரியும். அந்த வரப்பு இவ்வளவுதான் இருக்கும், அதில் நடப்பாங்க பாருங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா நடக்க முடியாது. அல்லேலூயா. புதுசாக போய் நம்ம நடந்தோம்னா அது என்னமோ அந்த கயிறை கட்டி கயிறில் நடக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே வரப்பில் ஒரு கட்டு அது அரிக்கட்டு நெல்லை அந்த அது என்னது கதிர்கட்டையும் தலையில் வச்சுட்டு அதே வரப்பில் வருவாங்க பாருங்க. ஆமே, ஸ்தோத்திரம். சில நேரங்கள் அந்த கால்கள் இடரும், அந்த புல்லில் பட்டு சறுக்கும், அதில் சில நேரங்கள் சகதியை வரை அள்ளி வச்சிருப்பாங்க, சறுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதால் வாழுவேன் நிம்மதியாய். ஆமென். கர்த்தர் எத்தனையோ இடங்கள்ல, என் அன்பு பிள்ளைகளை, நீ எங்கெல்லாம் சறுக்குகிறாய் என்று சில நேரம் நமக்கு தெரியாது. உன் கால் எங்கெல்லாம் சறுக்குறதுன்னு தெரியாது, சத்துரு எங்கெல்லாம் உன்னை தள்ளுகிறான் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. நீ இதுவரைக்கும் உன் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறாய் என்றால் உன் பக்தினால் அல்ல, உன் விசுவாசத்தினால் அல்ல, நீ பண்ணுகிற உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்ல, கிருபை என்னை தாங்குகிறது. கரங்களை தட்டி, தேவனே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். கிருபை தாங்கணும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எது தாங்கணும்? யாருக்கு கர்த்தர் அதிகமான கிருபை கொடுக்கிறார்? யாக்கோபு 4 அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரா? அவருடைய கிருபை உன்னை தாங்க வேண்டுமானால் மகனே மகளே, தாழ்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதை நான் வாசிக்கும் போது, செய்தி ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு கேள்வி மனதில் வேகமாய் வந்தது. என்னன்னா, கர்த்தர் விழுகிறவனை தாங்குகிறவர், பட்சபாதம் இல்லாத தேவன், அப்படிதானே தேவன். ஆனா ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். எபிரேயர் 2 அதிகாரம் 16வது வசனம், 2:16. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக, இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, தேவ தூதன், பிரதானமான தூதன், மிகாவேலை விட அவன் கொஞ்சம் மகிமையில கனத்தில் கொஞ்சம் அதிகமானவன் தான் அந்த லூசிபர் என்கிற தூதன். இந்த தேவ தூதனை குறித்து நீங்க வாசிக்கணும். எசேக்கியேல் 28, ஏசாயா 14, இந்த ரெண்டில் நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க, வீட்டில் போய் வாசிங்க. இவனுடைய அழகு, இவனுடைய வரங்கள், ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், இசை தாளந்துகள் எல்லாம் அதிகம். ஏதெனில் இருக்கிறான். 30 கோடி தூதர்களுக்கு அதிகமாக இவனிடத்தில் இருக்கிறார்கள். இவன் சீயோனுக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கிறான், ஆராதனை செய்து வருகிற ஒரு தேவ தூதன். ஆனால் இவன் விழுந்து போனான். ஆமா தானே, இவன் விழுந்து போனான். அதே இடத்துல தான் ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். ஆனால் ஆதாம் ஏவாள் விழுந்து போன போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினார். அதை தான் வருகிற வேளைக்கிழமை கொண்டாட போகிறோம். ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினார். விழுந்து போன மனுக்குலத்தை ஆண்டவர் தாங்கினார். ஆனால் தேவ தூதனை ஏன் தாங்கவில்லை? பட்சபாதம் இல்லாத தேவன் தானே. தேவ தூதன் விழுந்து போனான், அவரால் உண்டாக்கப்பட்ட தேவ தூதன் விழுந்து போனான், அவனை தாங்கவில்லை. ஆனால் ஆதாமை தாங்கினார்.
ஆமே. இந்த கேள்வி மனதில் வந்தது. அப்போ யார்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. வெளியே பாஸ்டர் சாமுவேல், 2 சாமுவேல் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே நின்று நம்ம சாமுவேலும் வீரவநல்லூர் பாஸ்டர் மகன் சாமுவேலும் 2 பேரும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உடனே பிரசங்க குறிப்பு அப்படியே வச்சுட்டு அவங்ககிட்ட போய் கேட்டேன். தேவ தூதன் விழுந்து போனான், அவனை தாங்கல. ஆனால் ஆதாம் விழுந்து போனான், அவனை தாங்கினார். ஏன்? எனக்கு கொஞ்சம் தெரிந்தால் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் பிள்ளைகள் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க பாருங்க. ஆனாலும் எனக்கு அது திருப்தியாக படலை. சரி, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்துட்டேன். இப்போ உங்கள்கிட்ட அதே கேள்விதான். விழுந்து போன தேவ தூதனுக்கு உதவியாக தேவன் கை கொடாமல் அவனை தாங்கலை. ஆனால் ஆண்டவர் யாரை தாங்கினாரா? ஆபிரகாமின் சந்ததி, அதாவது ஆதாமின் சந்ததியை கர்த்தர் தாங்குகிறார். ஏன் என்றால், என் மனதில் வருகிற, நான் சொல்றதான் சரி என்பதில்லை, என் மனதில் வருகிற ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் நான் சொல்லுகிறேன். ஆதாம் பாவம் செய்து விழுந்தான், இல்லாவிட்ட வஞ்சிக்கப்பட்டு விழுந்தான். தேவ தூதனாகிய அந்த லூசிபரை யாரும் வஞ்சிக்கவில்லை. அவனை வஞ்சிப்பதற்கு வேற யாரும் இல்லை. அவன் தனக்குத்தானே பெருமையினாலே விழுந்தான். நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பெருமையினால் விழுகிறவனை கர்த்தர் தாங்க மாட்டார். அல்லேலூயாவா. பாவத்தினால் விழுகிறவனை கர்த்தர் தாங்குவார். ஆமென். இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். இந்த பரிசேயன் யார் என்றால், ஒரு நாளைக்கு இவன் 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறவன், ஒரு வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறவன், தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்கிறவன். இவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், தேவனுக்கு முன்னால் நின்று சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்றேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். என் அருகாமையில் நிற்கிறானே ஒரு ஆயக்காரன், அவனை போல நான் பாவி அல்ல. ஆனா அந்த ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாக மார்பில் அடித்து கொண்டு சொன்னானா, பாவியாக என் மேல். நீங்க இந்த 2 பேரையும், ஒருவன் விழுந்து போன மனுக்குலத்தையும் ஒருவன் விழுந்து போன தூதனுக்கும் அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அது என்ன காரணம்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு பதவியை கொடுக்கணும். இவன் பெருமை உள்ளவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு பதவியை கொடுக்கணும். சிஏ லீடர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுக்கணும். சண்டே ஸ்கூல் டைரக்டர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த இந்த ஊழியத்தை செய்கிற ஒரு தலைவன் என்று ஒரு பதவியை கொடுக்கணும். அப்போ தெரியும் பாருங்க, இவங்களுக்குள்ள பெருமை இருக்குதா இல்லையா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டுபிடிக்கிறதுக்கு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் 2 கொம்பையும் பிடிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்க்கிறார். ஏன் ஆண்டவர் தேவ தூதன் அவனுக்கு கை கொடுக்கவில்லை? பெருமை. ஆமென். ஏன் மனுக்குலத்துக்கு கை கொடுத்தார்? அவன் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விளங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால் தேவ பிள்ளையே, நமக்குள் எவ்வளவேனும் பெருமை வரக்கூடாது, பெருமை உள்ளவனிடம் சேரவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கழுதை கூட சேர்ந்தால் கன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? அப்ப அந்த நபரோட சேராத, நான் சொல்றேன், விலகு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார், தேவன் எதிர்க்கிறார். நான் சொல்ற ஒரு தேவதூதன் பல கோடி தூதர்களோடு போய் தேவனை ஆராதிக்கிறவன். அவன் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க? ஏங்க,
பல கோடி தேவ தூதர்களோடு போய் ஆராதிக்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய சபை அப்படி நான் சொல்றேன், மிகப்பெரிய சபை அன்றைக்கு ஏதேனில் இருந்த சபை. அதுக்கு லீடர் யாரு? லூசிபர். இவன் தான் வொர்ஷிப் லீடர். இவன் தான் கூட்டிட்டு போறான், கோடிக்கணக்கான தூதர்களை கூட்டிட்டு போய் கர்த்தரை ஆராதிக்கிறான். இப்ப அவன் பெருமைப்பட்டுட்டான். அவனை தள்ளுனா அவன் கூட சேர்ந்து தன் வாளினால் ஒரு கூட்ட நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு, அந்த சர்ப்பம் இழுத்து கீழே போட்டது. இழுக்குமா இழுக்காதா? இல்லையா சொல்லுங்க. எப்பொழுதுமே இந்த பெருமையின் பேய் இருந்தால் அது தான் மட்டும் போகாது. விளங்குதா உங்களுக்கு? தான் மட்டும் போகாது, இன்னும் ஒரு கூட்டத்தை தன்னோட இழுக்கும். நீயும் வந்துரு, நீயும் வந்துரு. ஆனா நாம எப்படி இருக்கணும்? தேவ ஆவியை பெற்ற நாம எப்படி இருக்கணும்? கர்த்தர் அவனை மிதித்து தள்ளினதை போல தள்ளிடணும். அப்பாலை போ சாத்தானே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த திராணி நம்மகிட்ட இருக்காது. நான் சொல்றேன், இயேசுவை போல தேவனை போல வாழுங்க. ஆமென். ஒன்னால எனக்கு எவ்வளவு ஆதாயம்னாலும் பரவாயில்ல, நீ 33 கோடி தூதர்களை கூட்டிட்டு வந்து என்னை ஆராதிக்கிறவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பெருமை உள்ளவன் பரலோகத்துக்கு வேண்டாம். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருணி பால் கொடுக்கிற மாடா இருந்தாலும் கூரையை பிக்கிற மாடு ஆகாது. இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? கிராமத்தில் சொல்லுவாங்க, குருணின்னா எவ்வளவு? மூலச்சிக்காரங்க சொல்லுங்க, குருணின்னா எவ்வளவு? 8 படி. ஒரு குருணின்னா அது இப்படி 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 அப்படி ஒரு ரவுண்டா இருக்கும். அது 8 படி ஒரு குருணி. அப்போ இப்படி 8 படி பால் கொடுக்கிற மாடா இருந்தாலும் மேலே ஒரு கூரையை போட்டு வெயில் அடிக்குமே மழை வருமே என்று அதை வளர்க்கிறவன் அதற்கு வேலை செஞ்சு பணத்தை செலவு பண்ணி மேலே ஒரு கூரையை போட்டா இது கொம்பை வச்சு அப்படியே அடிக்கிறது. ஏன்னா நான் 8 படி பால் கொடுக்குறேன், நான் 8 படி பால் கொடுக்குறேன் இப்படின்னு அடிச்சா கூரையெல்லாம் பிச்சு போட்டா அப்போ உடனே அவன் மாடு வளர்க்குறவன் பார்க்குறான், இது குருணி பால் கொடுக்குது உண்மைதான், கொஞ்சம் ஆதாயம்தான். ஆனால் கூரையை பிக்கிற மாடு கொண்டு போய் சந்தையில் என்ன பண்ணு, ஒன்று வில்லு இல்லைன்னா அடி மாட்டுக்கு கொடு. அவன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. கர்த்தரே உன்னை 33 கோடி தூதனோட உன்னை வேண்டான்னு தள்ளிட்டாருன்னா நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயாவா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் வேண்டவே வேண்டாம். பெருமை உள்ளவன் வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து தாழ்மையை ஆடையாக அணிந்து கொண்டு இருந்தால் அதுதான் நமக்கு வேணும், அதுதான் பரலோகத்திற்கு போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா நீயும் கெட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன்னால பலரையும் கெடுத்து நீ குட்டிச்சவர் ஆக்கிறத விட உன்னை கர்த்தர் தள்ளி போடுவது நலம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, யாரை தாங்கினார் யாரை தாங்கல? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார், தேவ தூதர்களுக்கு கை கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால் அந்த பெருமை ஒரு நாள் நமக்குள் வராதிருப்பதாக. அல்லேலூயா. சரி, நான் வேகமாக முடிச்சிடுறேன். 6 எபிரெயர் 1 அதிகாரம் 3 எபிரெயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினாலே தாங்குகிறவராய். சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கொண்டு தாங்குகிறார்? நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறார், ரட்சிப்பின் கேடயத்தால் தாங்குகிறார், கிருபையினால் தாங்குகிறார். அவர் என்ன சொன்னேன் சொல்லுங்க மக்களே? வியாதியில் கிடந்த அவனை தாங்க தாயின் கருவிலே தாங்குகிறார். ஆனா இங்கே சொல்லுது, எதை கொண்டு தாங்குகிறார்? வசனத்தினாலே தாங்குகிறார். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை கொண்டு தாங்குகிறார்? தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். தேவ பிள்ளையே, நீ வேறு எதாலும் தாங்கப்பட முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் பணம் இருந்தால் அது என்னை தாங்குமே என்று நீ நினைக்கலாம். ஆனால் அது உன்னை ஒரு நாள் அழிக்கும், உன்னை விட்டு போகும். அந்த பணமே உனக்கு எதிரியாக மாறும். பணம் தேவையா? தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அது கர்த்தர் தேவையானால் உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. அது இன்னும் நீ உண்மையா இருந்தால் அதிகமாயும் தருவார். ஆனால் பணம்
எல்லா தீமைக்கும் வேறு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது என்னை தாங்குமா? கொஞ்சம் சாப்பாடு ஆகாரம் என்னை தாங்குமா? நான் கேட்கிறேன், உலகத்தில் வேறு யாராவது சொந்தங்கள் மக்கள் என்னை தாங்குவார்களா? எல்லாம் ஒரு லிமிட்டு தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தம்முடைய சர்வ வல்லமையுள்ள வார்த்தையினாலே, வசனத்தினாலே தாங்குகிறார். அல்லேலூயா. நீ எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாயோ, நீ எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னை ஆண்டவருடைய வசனத்தால் தாங்குவார். நீ எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டு விட்டேனோ என்று எண்ணுகிறாயோ, வசனத்தால் தாங்குவார். ஐயோ நான் பலவீனமாக இருக்கிறேனே, வசனத்தால் தாங்குவார். ஐயோ நான் தள்ளப்பட்டு விட்டேனோ, விழுந்துட்டேனோ, வசனத்தால் தாங்குவார். ஐயா நான் கடன்பட்டு விட்டேனா, உடனே கர்த்தர் வசனத்தால் தாங்கி உன்னை தூக்கி எடுப்பார். சொல்கிறேன், கர்த்தர் எதால் தாங்குகிறார்? வல்லமையுள்ள வசனத்தால் தாங்குகிறார். அப்ப நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, நீ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் உனக்கு தேவை, உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும்? விழுகிற உன்னை தாங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வசனம் உன்னை தாங்கும். அந்த வசனத்தை ஒன்று படி, இன்னொன்று கேள். இந்த வார்த்தையினால் நீ தாங்கப்படுவாய். சரி, கடைசியாக ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாங்கினேன். நல்லா கவனிங்க, எங்க தாங்கினார்? இதுதான் முதல் குறிப்பை நான் சொன்னேன். தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கினார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை, அல்லேலூயா சொல்லுங்க, எங்க ஆரம்பித்து எங்க தாங்க வர? தாயின் கற்பத்தில் நீ உள்ள தாயின் கற்பத்தில் உருவானது முதற்கொண்டு உன்னை தாங்கி, நீ முதிர் வயதாக கல்லறையில் சேர்க்கப்படுகிற வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். இந்த இடைப்பட்ட காலங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்து போகிறதோ, அத்தனை ஆண்டு காலங்களும் கர்த்தர் உன்னை தாங்குவார் மகனே. அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் தாங்க ஆரம்பித்த தேவன் 1 வயது 2 வயது என்று இந்த உலகத்தில் நீ எத்தனை வயது வரைக்கும் நீ வாழ்கிறாயோ, நரை முடி நீ சொல்லல, நரை வயது நீ சொல்லுது. ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க 25 வயசுல எல்லாம் நரை வந்துருது. ஆமாவா? இப்ப இருக்கிற சாப்பாடு, இப்ப இருக்கிறதான சோப்பு, இப்ப இருக்கிற தண்ணி எல்லாம் நிறைய முடி வந்துருது. ஆனா நரை வயது, அல்லேலூயாவா, நரை வயது அப்படின்னா ரொம்ப முதிர் வயது, தள்ளான அந்த வயது வரைக்கும் கர்த்தர் சொல்றார், அன்னைக்கு உன்னை தாங்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்கப்பா. ஆமா தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு உன்னை தாங்குவதற்கு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, மருமக்கள் இருக்க மாட்டாங்க, பேர பிள்ளைகள் சில நேரங்களில் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் படித்து வேலை செய்து அவரவர்கள் வெளிநாட்டில் கூட செட்டில் ஆயிடுவாங்க. இங்கே உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தந்து, அப்பா அம்மா நீங்கள் ஊரில் இருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம், ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கிறோம் என்று வேலைக்கு ஆளை வச்சுட்டு உங்களை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து பேசுவாங்க. என்ன, அவங்க வயதான காலங்களில் உங்களை தாங்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, நான் உன்னை தாங்குவேன். இந்த அருமையான வருஷத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னுடைய முதிர் வயதிலும் சில நேரங்களில் என் கால் சறுக்குகிறது, என் கால் தள்ளாடுகிறது, பலவீனம் வந்துடும். எப்போ வரும்? நீங்கள் வாலிப வயதாக இருக்கும்போது உங்களைப் போல பலவான் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லலை. என்னுடைய கொங்கந்தான் பாறையில் என்னுடைய மாமியார் வீட்டில் எங்கள் அப்பா கூட பண்ண தங்கச்சி தான் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம சோறு வரைக்கும் மாட்டு தொழுவம் இருக்கும், இப்படி ஓடு போட்ட வேது இருக்கும், அதில் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கும், இங்கேருந்து அங்கே வரை ஒரு சட்டம் இருக்கும். இங்கே தொங்க ஆரம்பித்து அந்த சாலாச்சு போய் அங்கேருந்து இங்கே வந்துட முடியும். இன்னைக்கு ஒரு கம்பில் ஏறி தொங்குனா, அல்லேலூயாவா, வாலிப வயதில் இருக்கிற அந்த முறுக்கும் பலனும் அந்த வேகமும் முதிர் வயதில் என்ன செய்யறதில்லை,
இருக்கிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அன்னைக்கு தாயின் கருவில் குழந்தையாக இருக்கிற நாட்களில் தாங்க ஆரம்பித்த தேவன் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். பிள்ளைகள்லாம் தாங்குவாங்கன்னு தெரியாது, ஒருவேளை பிள்ளைகள் எல்லாம் தாங்கினால் கிருபை. ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி நம்மை தாங்குவதற்கும் நம்ம மேலே பக்தியாக இருக்கிறதற்கும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கும் பிள்ளைகளை நமக்கு ஈவாக தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இல்லாத பிள்ளைகள் இருக்கலாம், உங்களை தாங்காத பிள்ளைகள் இருக்கலாம், வயதான காலத்தில் உங்களை அலட்சியப்படுத்துகிற பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு நாள் ஒரு வீடியோவில் பார்க்கிறேன், ஸ்தோத்திரம், ஒரு மகனும் மருமகளும் சேர்ந்து தன் தாயை வீட்டை விட்டு இழுத்து, ஒரு வயதான அம்மா வீட்டை விட்டு இழுத்து ஒரு 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 கற்றா போகுது, அந்த ஒரு ட்ரிச்சு போகுது, அதுக்கு பக்கத்தில் நிறைய செடிகள் இருக்குது, அங்கே போட்டு அடிக்கிறாங்க. கிழவி சாம மாட்டியான்னு போட்டு அடிக்கிறாங்க. என்ன கொடுமை சார்! அதே தாய் தான் இந்த பிள்ளைகளை கையில் ஏந்தி வளர்த்த தாய். இந்த பையன் இவனுக்கு லூஸ் மோஷன் ஆச்சுன்னா அந்த தாய் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டா, பால் கொடுக்குற காலத்தில். ஆமாம் தானே? இந்த குழந்தைக்கு ஒரு லூஸ் மோஷன்னா அந்த தாய் காரம் சேர்க்க மாட்டான், அவ்வளோ பத்தியம் எடுப்பா. இந்த பிள்ளைக்காக அப்படி வளர்த்த அந்த தாய் இன்னைக்கு முதிர் வயது ஆகிவிட்டது, இன்னைக்கு அவளுக்கு பாரமாகி விட்டார்கள். நான் சொல்கிறேன், அன்னைக்கு உன்னை குழந்தைய கையில் எடுத்து நீ குழந்தைய பிறந்த காலத்திலிருந்து நீ 5 கிலோ 6 கிலோ 10 கிலோ வரைக்கும் நீ வளர்ந்த காலத்தில் இந்த தாய் தூக்கி தோளில் போட்டு சுமந்தாங்க, தகப்பன் தோளில் வச்சு சுமந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் உனக்கு பாரமாய் தருகிறார்கள். அல்லேலூயா! இன்னைக்கு அவர்களுக்கு பாரமாக இருக்கிறாங்க. என் குடும்பத்தை நான் சொல்லலை, என் பிள்ளைகளை என்னை நன்றாய் வச்சிருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அருமையாக என்னை பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் அத்தனை கஷ்டப்படுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருங்க, கர்த்தருடைய கரத்தில் இருங்க. அல்லேலூயா! அவர் உங்களை தாங்குவார். ஆமென். அன்பான மருமக்களுக்கு சொல்கிறேன், வயதான முதியவர்கள் மாமனாரா மாமியாரா வீட்டில் இருக்கிறாங்களா, அலட்சியப்படுத்தாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அலட்சியப்படுத்தாதீங்க, அவர்களை அற்பமாக எண்ணாதீங்க, அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாளைக்கு நீயும் அதே இடத்திற்கு வருவாய். அல்லேலூயா! நீயும் அதே இடத்துக்கு வருவாய். வேதம் சொல்லுகிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். இதை மனதில் கொண்டு உன் முதிர் வயதிலே உன் பிள்ளைகளால் உன் மருமக்களால் நீ ஆதரிக்கப்படுவதற்கு இன்றைக்கு இருக்கிற மாமனார் மாமியாரை நன்றாய் ஆதரி, நீ நாளைக்கு நல்லா இருப்ப. அல்லேலூயா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். எழும்பி நிற்கலாம். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு கர்த்தர் என்னை தாங்க ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் வாலிப நாட்களில் என்னை தாங்கினார், ஒவ்வொரு நாளும் தாங்கினார். என்னுடைய முதிர் வயது வரைக்கும் அவருடைய கிருபை என்னை தாங்கும். நீதியின் வலதுகரம் என்னை தாங்கும். அவருடைய வசனத்தால் என்னை தாங்குவார். நல்ல சத்தமா கரங்களை தட்டி நல்ல நன்றியோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நீர் என்னை தாங்குவதால். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என் சுய நீதியினால் அல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் என்னை தாங்குவதால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை தாங்குவார். உன் பலவீனத்தில் கர்த்தர் உன்னை தாங்குவார், உன் தேவைகளில் உன்னை தாங்குவார். மகளே, உன் வியாதியிலே கர்த்தர் உன்னை தாங்குவார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லு, என் தேவன் என்னை தாங்குவார், என் பலவீனத்தில் கர்த்தர் என்னை தாங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் முதிர் வயதிலே கர்த்தர் உன்னை தாங்குவார். பயப்படாதே, பயப்படாதே. உன் முதிர் வயதிலே கர்த்தர் உன் பிள்ளைகளை உனக்கு ஆதரவாய் தருவார், உன் சொந்தங்களை ஆதரவாய் தருவார், உன் மருமக்களை ஆதரவாய் தருவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. உன் முதிர் வயதிலே உன்னை தாங்குவதற்கு தேவன் தம் பிள்ளைகளை தருவாராக. சிறு பிள்ளைகள் கண்களை மூடுங்க, வாலிப பிள்ளைகள் கண்களை மூடுங்க, மருமக்கள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. எல்லா சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்லுங்க, என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் முதிர் வயதில்
நான் நன்றாய் பார்த்து கொள்ளுவேன். வாயை திறந்து சொல்லுங்களேன். என்னுடைய மாமனார் மாமியாரை நன்றாய் பார்த்து கொள்ளுவேன். அவர்களுக்கு முதிர் வயது ஆகும்போது நான் அவர்களை நன்றாய் பார்த்து கொள்வதினால் எனக்கு முதிர் வயதாகும்போது கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். நான் அவர்களை தாங்கினால் கர்த்தர் என்னை தாங்குவார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் தாங்குங்கப்பா. இதுவரைக்கும் தாங்கி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை வருத்தப்படுத்தின நேரத்தில், உம்மை அழ வைத்த நேரத்தில், துக்கப்படுத்தின நேரத்தில் எல்லாம் உங்கள் கிருபையினால தாங்கினீங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் விழுந்து போனாங்க. நீதியின் வலதுகரத்தினால் அவர்களை தாங்கினீர். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை நீதியை விட்டு தாண்டி அவர்கள் விழுந்து போனாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இம்மட்டும் கிருபையினால தாங்கி வந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தால் இந்த பிள்ளைகளை தாங்குங்க ஆண்டவரே. சோர்ந்து போன நேரம், பலவீனப்பட்ட நேரங்களில், கைவிடப்பட்ட நேரங்களில், பண கஷ்டமான நேரங்களில் உம்முடைய சர்வ வல்லமையுள்ள வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை தாங்குவதாக. இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளை தாங்கி வருகிறீர். இன்னும் தாங்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையிலிருந்து வளருகிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தின்படி அவர்கள் வாழும்படி அவர்களுக்கு கிருபைகளை கொடு. எல்லா முதியோர்களையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தர் அவர்களை தாங்குவீராக. செலுத்தப்பட்ட காணிக்கை எல்லாவற்றையும் பரலோக தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு செலவுகளுக்காய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்களை வாழ வைக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மர கன்றுகளைப் போல வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.